in a class 60% students are from India. இந்தியாவிலேருந்தே வராங்களா? சரி, ஓகே, வெரி குட். 60%. 50% are girls. இவங்க மொத்தமாக இதுவான்னு சொல்லலை, ஓகேவா? அவங்க ஆக்சுவலாக மொத்தத்தில் தான் சொல்கிறாங்க. மொத்தம் 100 பேர், அதில் 50% வந்து கேர்ள்ஸு, 50% வந்து பாய்ஸ், ஓகேவா? அதே மாதிரி மொத்தத்தில் 60% யார்? இந்தியன்ஸ். சரி, வச்சுக்கலாம். 30% ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். பார்த்தீங்களா சொன்னோன்னா? ஸோ 60%ல் 30% கேர்ள்ஸ்னால் 18 கேர்ள்ஸ் வந்து யார்? இந்தியா. அப்படி இதில் பிரிக்கலாம். கேர்ள்ஸில் 18 பேர் ஃப்ரம் இந்தியா. அப்போ மீதி இது வந்து இந்தியா. மீதி அப்போ 32 பேர் இருக்காங்களா? 32 பேர் யார்? ஃபாரினர்ஸ், ஓகேவா? ஃபைன். ஸோ தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ்? ஓகே, இங்கே பாருங்கள், பாய்ஸ் 50 இருக்கணும், கேர்ள்ஸ் 50 இருக்கணும் அப்படிங்கிறத ரூலு. ஸோ கேர்ள்ஸ் வந்து 18 இந்தியன்ஸ் இருக்காங்க, இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து 32 ஃபாரினர்ஸ் இருக்காங்க, ஓகேவா? அதில் 60% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார்? ஃப்ரம் இந்தியா. ஸோ கேர்ள்ஸில் வந்து இந்தியாவில் வந்து 18 இருந்தாங்கன்னா பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 42 இருப்பாங்க. அப்போ தான் என்ன வரும்? 50, 60. இங்கே வந்து 32. எஸ், இங்கே மொத்தமாக 40 வேணும். 40ல் எத்தனை? 8 வந்து பாய்ஸு, 32 கேர்ள்ஸு. ஸோ இந்த 8 பாய்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக எத்தனை பேர்? ஸோ மொத்தம் 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, யார்? ஃபாரினர்ஸில். அதில் 8 பேர் பாய்ஸ். அப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 0, 0, 2, 20%. இப்போ பாய்ஸோட, அதாவது ஃபாரின் பாய்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ்? ஃபாரின் ஸ்டூடெண்ட்டில் வந்து 8 பேர் பாய்ஸு, அது வந்து 20%. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓகேவா?